Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? வேறு யாரெல்லாம் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க தாமரைக்கனி. 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்றைய தினம் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று மத்திய நிதி அமைச்சரை அவரை தற்போது சந்தித்திருக்கிறார். குறிப்பாக 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இன்றும் நாளையும் அங்கு தங்கி முக்கிய தலைவர்களை சந்திப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்போது நிதி அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார். நாளைய தினம் தேசிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், கருப்பு முருகானந்தம் ஆகிய இருவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தனது வலைதள பக்கத்தில் ஒரு குறிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்று டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததும் கடந்த 32 நாட்களில் 67 கட்சி மாவட்டங்களில் உள்ள 36 கட்சி மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த தமிழகம் தலைமுறை தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பெறப்பட்ட, அதாவது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகத்துக்கு சார்ந்த மனுக்களை நேரடியாக நிதி அமைச்சரிடம் வழங்கியுள்ளேன். இந்த நிகழ்வுல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனனும் அதுபோல பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் உடனடியாகவும் அவர் இந்த தெரிவித்திருக்கிறார். 2 நாள் பயணமாக சென்றிருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் இன்றைய தினம் நிதியமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் தமிழகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் தேர்தல் ஏற்கனவே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாகவும் அவரோட பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய விவரங்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.